ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். தற்போது குரு பெயர்ச்சி பலன் 2024 to 2025 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி, அதாவது ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நில ராசிக்கு, அதாவது ரிஷபத்தில் வந்து அமர்றாரு குரு. மேஷம் ராசியிலேருந்து இடப்பெயர்ச்சி அடைந்து ரிஷபம் ராசிக்கு. இது வியாழ வட்டம் குரு வளையம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியினால் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமும் ராஜாதி ராஜ யோகமும் கிடைப்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சில ராசிக்காரர்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் சில படிப்பினை, வாழ்க்கைன்னா இதுதான்பா, இதை வச்சு தான் நீ மேற்கொண்டு போகணும் அப்படிங்கிற புதிய தத்துவ விளக்கத்தை, வாழ்க்கைக்கான அடிப்படை எல்லாமே தன்னுடைய அனுபவத்தினால இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. குறிப்பாக இந்த ஜோதிடத்தில் குரு வலயம், அதாவது ரிஷபம் மனை ஸ்திர ராசிகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சரம் ஸ்திரம் உபயம், அந்த மாதிரி ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், கும்பம், இந்த ராசிக்காரர்களுக்கு, தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒன்றில் அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த 4 இடத்துல, அதாவது ரிஷபம், சிம்மம், கும்பம், தனுசு, இந்த 4 ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் குரு இருந்தால் மிகச்சிறந்த ஒரு யோகம். அது ஒரு குரு வலயம் அப்படிம்பாங்க. இந்த குரு வட்டம், வியாழ வட்டம் குரு வலயம், குரு இருக்கிற பிறந்தவர்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து எப்படி இருந்தாலும் சரிங்க, ஒரு காலகட்டத்தில் மிக உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சேரும். இது குருவின் அருளால் அது கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. இப்படிப்பட்ட குருவானவர் காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதி. தனுசு ராசி 9ஆம் இடம், மீன ராசி 12ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்தின்படி அதற்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது ரிஷபம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு இடப்பெயர்வு டிரான்சிஸ்ட் அடைகிறார். இது ஒரு வியாழ வட்டம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு. குரு பயணம் செய்யும் இடம், இப்போ எந்த வீட்டில் இருக்கிறாரு மற்றும் பார்க்கும் இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதாவது குரு ஒரு இடத்துல இருக்கிறத விட பார்க்கிறாரு இல்லையா, எந்தெந்த பாவகத்தை பார்க்குறாரோ, எந்தெந்த ராசி கட்டத்தை பார்க்குறாரோ அந்த இடங்கள் சுப பலன்கள் பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரிஷபம் ராசியில் இருந்து குரு பகவான் தன்னுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 7 அனைத்து பார்வையும் பொறுத்து, எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை பொதுவானது. ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குருவுக்கு 5, 9. இந்த ரிஷபம் ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா புதனின் ஆட்சி வீடாகிய கன்னி ராசியை பார்க்குறாரு. அதே போல 7ஆம் பார்வையாக செவ்வாயின் ஆட்சி வீடாகிய விருச்சக மனைய, விருச்சக ராசியை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக சனியின் ஆட்சி வீடாகிய மகரம் ராசியை பார்க்கிறாரு. அதே போல இந்த குரு பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் இப்போ இருக்காரு. மேஷம் இருந்து 2ஆம் இடமான ரிஷபம் ராசிக்கு போறாரு. ரிஷபம் ராசி அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ வளத்தை நோக்கி செல்றாரு. அப்படிங்கிறதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகள் காத்திருக்கு. அதே போல அட்டமச்சனியால் பாதிக்கப்பட்டு அல்லலுற்று துன்பற்று வேதனையுற்று பல தடை தாமதங்களை சந்திச்சு கொண்டிருக்கின்ற கடகம் ராசிக்காரர்களுக்கும்
இந்த ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த குரு டிரான்சிஸ்டனால. ஓகே, இப்பொழுது நம்ம மேஷம் முதல் மீனம் வரை எப்படி என்னென்ன பாவகத்திற்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு டிரான்சிஸ்டனால, ஏன்னா குருன்னா சுபகிரகம் இல்லையா, அந்த சுபகிரகம் இடப்பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு ஷேரிங் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி. குரு பயிற்சி 2024 இந்த விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குரு 7ஆம் வீட்டில் பயிற்சிக்கிறாரு. உங்கள் வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு குரு நல்ல நண்பர் தாங்க. அவர் சுக்கிரன் ராசியில் இருக்கார். குரு உங்களுக்கு 2ஆம் வீடு மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதி. தனம், குடும்பம், வாக்கு, அதே போல் பூர்வ புண்ணியம் இதுக்கெல்லாம் அதிபதியாக விளங்குவர் குரு பகவான். 7ஆம் வீட்டில் உங்களுக்கு கேந்திர திரிகோணம் தான் 1, 7, 1, 4, 7, 10 இதெல்லாம் கேந்திரம், 5, 9 திரிகோணம். இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு ஏற்படுத்துவது. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 7, 2ஆம் வீட்டு அதிபதி 7. ஸோ உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வழங்குறாரு. அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாரு. குரு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் தொழில் பண்ணுற இடத்துல, வியாபாரத்தில், நீங்கள் அணுகின்ற நபர்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. தெளிவான வளர்ச்சிக்கான அறிகுறிகள் அற்புதமாக தெரியுது. உங்கள் வியாபாரத்தில் ஏற்கனவே பல சிக்கல்கள் எல்லாம் இருக்குங்க. நிதி சம்மந்த, பொருளாதார சம்பந்தமான பல இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் மாறப்போகுது. உங்கள் அளவு, அதாவது ஸ்திரத்தன்மை அப்படிங்கிற ஓரளவு, அதாவது விரயங்கள் போகுது, ஃப்ளக்சுவேஷன் இதுக்கு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு, அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஸ்திரமாக ஒரு லாபம் கண்டினியூவாக வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அமையப்போகுது. உங்களோட முதலீடுகள் சிலவற்றில் பார்த்தீங்கன்னா, அது வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு செய்ய போகிறீங்க. அது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும், புதிய திசையாக இருக்கும். சரிங்களா? அதன் மூலம் அனுபவம் வாய்ந்த, அதாவது அந்த தொழில் வல்லுநர்களை கலந்து ஆலோசிச்சுட்டு அந்த மாதிரி முதலீடுகள் செலுத்த போகிறீங்க. அதனால் மிகப்பெரிய ஒரு நன்மைகள், லாபங்கள், ஒரு வீடு கட்டுறது, ஒரு தொழிற்சாலை ஃபிக்ஸ் பண்ணுறது, தொழிற்சாலை அமைக்கிறது, சிறு குறு வியாபாரம், இந்த மாதிரி எல்லா அமைப்புகள்லாம் விருச்சிக ராசிகள் இந்த காலகட்டத்தில் துணிஞ்சு ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு. நல்ல இடத்துல சம்பந்தம் பேசி தன்னுடைய மகன், மகளுக்கு அல்லது ஜாதகருக்கு கூட திருமணம் போன்ற சுப காரியங்கள், சுப வைபவ நிகழ்ச்சிகள், அதே மாதிரி 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட காதல் திருமணம் கணிகிறது நல்லாவே இருக்கும். ஏன்னா காதல் திருமணத்துக்கு கொண்டு போய் காதல் திருமணமாக மாறக்கூடிய அமைப்பு. இதெல்லாமே உங்களுக்கு புத்திசாலித்தனம் மேம்படுங்க. பணம், பொருள், புகழ் எல்லாமே கிடைக்க போகுது. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போகிறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு, மக்களுடைய அன்பு, மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிற அரசியல்வாதிகளுக்கு அற்புதமாக கிடைக்க போகுது. போகிற இடத்துல இருந்தால் கூட்டம் தான் ஜேன்னு உங்களுக்கு ஒரு மக்கள் அன்பையும் பாராட்டுகளையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி விளங்குகிறது. கணவன் மனைவி இடையே பரஸ்பரம் நல்லிணக்கம், மேம்பாடு, ஒருவருக்கு ஒரு அர்ப்பணிப்போட டெடிக்கேஷனாக, ஒருக்கு இவர் இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனைவியும் மனைவிக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ஜவுளி நகைகள்லாம் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி அற்புதமான ஒரு அமைப்பு. 11ஆம் வீடு, முதல் வீடு, 3ஆம் வீடு, சரிங்களா, இதெல்லாம் பார்வை இருக்கிறதுனால அந்த லாபங்கள் உங்களுக்கு மேலோங்கும் அப்படின்னு சொல்லாங்க. சரிங்களா? அதே சமயம் ஃபஸ்ட்டு திருமணம் ஃபெயில், 2ஆம் திருமணத்தை பார்க்கலான்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான அமைப்புகள் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இது என்னென்னா, குரு உங்களுக்கு வணிகத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார், வருமானம் அதிகரிப்பதற்கான நல்ல ஒரு அறிகுறிகள் அப்படின்னு குரு பயிற்சி இது ஏற்படுத்த போகுது. உங்கள் ராசியில் குருவின் செல்வாக்கு, நீங்கள் ஒரு அப்படி இப்படின்னா கூட ஒரு சீரான நபராக, எப்படியோ இருந்தாமல் அப்போல்லாம் பரவாயில்ல, ஒரு வீடு கட்டினா காசு பணம்லாம் நல்லா இருக்குது, கார் வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்களிடம் நீங்கள் முழு ஆதரவு, உங்களுக்காக டெடிகேஷனாக அவங்க உங்களுக்காக குரல் கொடுப்பாங்க, பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஆனால் மே 3லேருந்து ஜூன் 3 வரைக்கும் பொறுமையோடு எச்சரிக்கையோடு இருப்பது வியாபாரத்தில் அப்படிங்கிறது. ஏன்னா அக்டோபர் 9, ஏன்னா வக்கர நிலையில் இருக்கிறாரு இல்லையா, வக்கர நிலையில் இருக்கும்போது சற்று கவனமாக இருக்கணும்.
இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம். நீங்கள் விரும்பினால் சரிங்களா.